Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க சப்பாத்தி பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லா கூட சாஃப்ட்டா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊத்தி நம்ம பிசையணும். நல்லா mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரேதா ஊத்திர கூடாது, கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தணும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி எதுவும் இல்லாம நல்லா பிசைஞ்சிக்கங்க. ஒரேடியா தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி சாஃப்ட்டா கிடைக்காது. கொஞ்சமா தண்ணி ஊத்தி பொறுமையா தான் நம்ம பிசையணும். இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா 2 to 3 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம கை வச்சு அமுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா அமுங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது தான் சப்பாத்தி நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு மாறிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம் போல் நீங்கள் அப்படியே வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் உடனே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சமா நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையா பண்ணதுக்கு அப்புறமா அது ட்ரையான மாவுல நல்லா புரட்டி எடுத்துக்கங்க. இப்போ இந்த சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சிடலாம். எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கங்க. அப்பதான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஒரே தான் தேய்க்க கூடாது. இது மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு தான் தேய்க்கணும். அப்பதான் சப்பாத்தி நல்லா இருக்கும். இப்போ இந்த தோசை கல்ல போட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ இந்த பக்கமும் 1 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி வரும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கூட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.